அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்டேட்ன்றதை எல்லாரும் நீங்கள் தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்து கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, உங்களுடைய நகைக்கடன்கள், பயிர்க்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய போவதாக தற்போது வரக்கூடிய 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரங்களில் தற்போது 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளாக, தேர்தல் அறிக்கைகளாக இந்த பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, நகைக்கடன்கள் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன்கள் மற்றும் பயிர்க்கடன்களுக்காக கிட்டத்தட்ட 45,000 முதல் 60,000 கோடி வரை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இதை பயன்பெறக்கூடிய தகுதியானவர்கள் யாரு, தகுதியற்றவர்கள் யார் யாரு, அதற்கான பெயர் பட்டியலும் இடம்பெற்றிருக்குங்க. அதே போல உங்களுடைய நகைக்கடன்கள் 8 வகையான பொது வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மற்றும் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தள்ளுபடி செய்யப்பட வேண்டிய வங்கிகள் என்னென்ன வங்கிகள், அதோட பெயர் பட்டியலும், அதே போல யார் யாருக்கு தள்ளுபடி வழங்கப்படும் என்ற தகவலும், அதே போல் அவர்களுடைய பெயர் பட்டியலும் இடம்பெற்றிருக்குங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மத்திய அரசு வெளியிடக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸை என்ன ஏதுன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யாரு, தகுதியற்றோர் யாரு, பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவே அமைத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக தகுதி உள்ளவர்கள் யாரு, தகுதியற்றவர்கள், அரசாணைப்படி தகுதி உள்ளவங்க யாரு, தகுதியற்றவர்கள் யாருன்றதை பார்க்கலாம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது, இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக அரசாணைப்படி தகுதியுள்ள நகைக்கடன் தள்ளுபடி பெறுபவர்கள் யார் யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இங்கே உறுதியாக சொல்லியிருப்பாங்க, தெளிவாக சொல்லியிருப்பாங்க. மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை, உங்களுடைய நகைக்கடன்கள் 8 வகையான பொது வங்கிகள் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள், 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும், 5 பவுனுக்குள்ள, 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும், எந்தவித தகுதிகளுக்கும் பட்டு இதர தகுதிகள் எல்லாமே உறுதி செய்யப்பட்டு அவர்களின் நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்ற உறுதியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோடு சேர்த்து சில நிபந்தனைகளும் சொல்றாங்க. அது என்ன நிபந்தனைகள் அப்படின்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்ற உறுதியும் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களாகிய இவர்களுக்கும் உங்களுக்கும் தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருந்தாலும், அதே போல அவர்கள் மானிய விலையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வாங்கி கொண்டிருந்தாலும், நகைக்கடன் அவர்கள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு தள்ளுபடி பெற தகுதி உள்ளவர்கள் தான் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2வது நம்ம பார்க்க போகிறது, இந்த தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. மொத்த எடை நகைக்கடன் 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு 5 சவரனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க உறுதியாக. அது என்னன்னா, குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள், ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்காம இருந்தாலும் மற்றும் தவறுதலாக வழங்கியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே போல ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும், அதே போல அவர்களுடைய குடும்பத்திற்கும், கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் இந்த தள்ளுபடிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல அனைத்து அரசு ஊழியர்களுக்குமே இந்த தள்ளுபடின்றது கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல
போலி நகை வைத்திருப்ப நகை போலி நகை வச்சு நகைக்கடன் வாங்கியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதேபோல நகைக்கடன் தொகையை முழுமையாகவே நீங்க செலுத்தியிருந்தீங்கனாலும் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதேபோல உங்களுடைய ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா? யாரெல்லாம் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்களோ உங்களுடைய ரேஷன் அட்டைகள் தமிழ்நாட்டுடைய அட்ரஸ்ல இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையா தான் இருக்கணும். உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை ரேஷன் அட்டையை வைத்து நகைக்கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. தமிழ்நாட்டுடைய ரேஷன் அட்டையா இருந்ததுன்னா தள்ளுபடி உறுதி செய்யப்படும். சரிங்களா? ஸோ அதே போல ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய அட்ரஸும் தமிழ்நாட்டுடைய அட்ரஸ்ல தான் இருக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தால் தான் தள்ளுபடிக்கு பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள். இல்லைன்னா தகுதியற்றவர்களா கருதப்படுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் வந்து இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள அந்த 8 வகையான பொது வங்கிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அனுப்பப்படும். அதற்கப்புறம் உங்களுடைய நகைகளை நீங்க திருப்பி மீட்டு எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கான மிக மிக முக்கியமான அப்டேட்ல இதுவும் ஒண்ணுங்க. ஸோ மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.